கேட்கிறார்கள். நான் உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். இருந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைவர்களும் ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி பகர்கிறார்கள். தேவா ரப்பே ரஹ்மானே, இங்கு காணுங்கள், இங்கே பார், என்னுடைய சஹாபாக்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன். நீ சொன்ன அந்த தீனை இந்த உலகத்திற்கு நான் தந்து விட்டேன் என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்தில் என்று முழங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை பற்றி பிடித்து அவர்களை பாராத, அவர்கள் கண் கொண்டு காணாத, சஹாபாக்களை பார்க்காத, அவர்களை கண் கொண்டு காணாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை நம்பி நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் வைத்து இறுதி பேருரைகளே முக்கியமான செய்திகளை சொன்னார்கள் அல்லவா? அது இந்த இடம் தான். சஹாபாக்கள் நின்ற இடம், நபிமார்கள் நடமாடிய இடம், அண்ணனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நின்றிருக்கிறார்கள், நடமாடி இருக்கிறார்கள், உரையாடி இருக்கிறார்கள். அந்த இடத்தை நாம் நேர்கொண்டு பார்க்கின்றோம், நம் கண்ணால் பார்க்கின்றோம். இந்த மலை இருக்கிறது அல்லவா, இந்த மலைகள் மீதெல்லாம் அண்ணனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடி பார்வைப்பட்டிருக்கிறது. இதோ என்று நம்முடைய பார்வையும் அங்கு விரிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் தீனுல் இஸ்லாம் என்று சொல்கிறான். அவனுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம், அவனுடைய மார்க்கம் ஒன்றுதான் உண்மையான மார்க்கம். அவன் தான் எல்லோரையும் படைத்தான், அவன் தான் இந்த உலகத்தையும் படைத்தான், அவன் தான் இந்த அரஃபா மைதானத்தையும் படைத்தான். நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் என்ற ஒன்றை நாம் நம்பி ஈமான் கொண்டிருக்கின்றோம். இறுதி தீர்ப்பு நாளுடைய அந்த நிலை, மஹ்ஷர் மைதானம், உலக மக்கள் அனைவரும் அணி அணியாக அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இந்த அரஃபா மைதானம் இடம்பெறும் என்று முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள். அருமையான பெருமக்களே, மஹ்ஷர் மைதானம் என்பது அரஃபாவுடைய நாளையிலே நமக்கு நினைவூட்டுகின்றது. அது நினைவூட்டலினுடைய ஒரு பகுதியாக மஹ்ஷர் மைதானத்தை நாம் நம்பி இருக்கின்றோம். அந்த மஹ்ஷரிலே இந்த அரஃபா மைதானமும் நமக்கு காட்சி அளிக்கும். அந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய ஒரு பகுதியாகவும் இது இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அருமையான பெருமக்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம். நம்மை படைத்த இறைவன் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்கிறான், அவனை வணங்கி நடக்க வேண்டும் என்று சொல்கிறான், அவனை நியமத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறான். அருமையான பெருமக்களே, நாம் இங்கு வந்திருக்கின்றோம். அவனுடைய படைப்பினங்களை பார்த்து நாம் அதிசயப்படுகிறோம். அதே நேரத்திலே அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், அவனை பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடியவன் அல்ல, அவன் எந்த ஒரு தேவையும் உடையவனும் அல்ல. அவனிடத்திலிருந்து நமக்கு தேவை, நாம் நம்மிடமிருந்து அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? அவனை வணங்குவதை தவிர வேறொன்றும் இல்லை. அவன் நீங்கள் வணங்குவதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறான், ஆனந்தம் அடைகிறான். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய ஆயத்தை ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமைப்படுகிறான். எப்பொழுது நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறீர்களோ அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அஸ்னா அபுதி ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான், என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்துகிறான் என்று பேரானந்தப்படுகிறான் அல்லவா? அந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், இந்த உலகத்திலே நாம் அணிந்திருக்கக்கூடிய நகைகள், இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய பங்களாக்கள், வீடுகள், இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் போன்ற அனைத்து விதமான சொத்துக்களையும் நமக்கு வாரி வழங்கியது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் நன்றிமிக்க அடியார்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை வணங்கக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே அவனால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட அவனுடைய ரசூலாகவும் அவனுடைய நபியாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய இதயவேந்தர் உம்மி நபி பெருந்தகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்வியல் வழிமுறைகளை, சுன்னத்துகளை முழுமையாக கடைபிடித்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், உறவுகளை எப்படி பேணி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் தான் நீங்கள் உங்களுடைய உறவினர்களை பேணி வாழுங்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள். இதே ஜபலுர் ரஹ்மாவில் இருந்துதான் உங்களுடைய குழந்தைகளிடத்திலே இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த 2 உபதேசத்திலே இந்த முழு உம்மத்தினுடைய வளர்ச்சியும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனித குலத்தினுடைய முழுமையான வாழ்வியல் தத்துவங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்கள் நிகழ்ந்த இந்த பூமி, அண்ணலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையாற்றிய இந்த ஜபலுர் ரஹ்மா, இந்த பகுதிகள் எல்லாம் நாம் ஏதோ வந்தோம் கண்டோம் சென்றோம் என்று இருந்து விடாமல் இங்கிருந்து கொண்டு
அல்லாஹ்விடத்திலே கரமேந்த வேண்டும். இறைவா, எங்களுக்கு அளித்த இந்த பாக்கியத்தை எங்கள் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். எங்கள் குடும்பத்திற்கு வழங்கிய இந்த பாக்கியத்தை இந்த உலகம் இருக்கும் வரை வரக்கூடிய எங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்கள் கரமேந்தி பிரார்த்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக, நல்லவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.